ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சண்டே ஸ்பெஷல் விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ காலையில் 8 மணிக்கே நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பணும்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 8 மணிக்கே நாங்கள் எல்லாம் ரெடியாகி எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னா பஸ்ஸில் தான் போகிறோம். நாங்கள் எங்கள் நாத்தனாரோட பாப்பா பார்க்க போகிறோம். பாப்பா பிறந்து 3 மாதம் ஆச்சு. இனிமேல் நான் போய் பார்க்கல. எங்கள் மாமியார் எல்லாம் போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறேன். நான் எங்கள் பாப்பாவும் குட்டி பாப்பாவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். அதனால ஃபஸ்ட் டைம் போகிறப்ப சும்மா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி கடைக்கு போய் சின்னதாக ஒரு துணி எடுத்துட்டோம். அப்படியே பாப்பாவுக்கு ஷூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பாப்பாக்காக ஷூ ஒன்று வாங்கணும். ஷூ வாங்கிட்டு துணி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. போயிட்டு பாப்பாவெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு சாயங்காலம் ஒரு 6 மணி போல் கிளம்பிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 4:30 6 ராவுகாலம்னு சொல்லுவாங்க. ராவுகால் டைமில் எங்கேயும் கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு மேலே கிளம்பி நாங்கள் பச்சையை ஃபஸ்ட்டாக வந்திருந்தோம். ஏன்னா என்னுடைய பாப்பாவுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் பர்த்டே வரப்போகுது. அந்த பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே ஷாப்பிங்க்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் வேலூர் பச்சையை ஃபஸ்ட்டாக வந்திருக்கோம். அவ்வளோ துணி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய துணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் ஃபைனலாக ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துட்டோம். என்ன ட்ரெஸ்ஸு எதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ கடைசியில் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய ட்ரெஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பெரிய பச்சையப்பா சில்க்ஸ் தான். நான் ஃபஸ்ட் டைம் பச்சையப்பா சில்க்ஸ்க்கே போகிறதே. என்னுடைய கல்யாணத்துக்கு இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் கல்யாணத்துக்கு நான் எதுவுமே பார்க்கல, ட்ரெஸ் எடுக்கல, எதுவும் பண்ணல, எதுக்குமே நான் போகல. நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி அதான் போவாங்கள்ல பொண்ணு அழைப்பு, அதுக்காக அப்படி போய் கல்யாணம் பண்ணி வந்தது தான் நான். இப்போ அத்தை மட்டும் தனியாக போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் நடந்து போனேன். எக்ஸலேட்டரும் இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குது. லிஃப்ட்டில் போகலான்னு பார்த்தா லிஃப்ட்டு சீக்கிரம் வரலை. சரி 3rd ஃப்ளோர் தான் கிட்ஸ்க்கான ஃப்ளோர் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸலேட்டரில் இப்போ ஃபஸ்ட் டைம் நடந்து போனேன். அதுக்கப்புறம் எக்ஸலேட்டரில் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். லிஃப்ட்டு ஓப்பன் ஆகலை. சரி நம்ம இப்போ போய் எக்ஸலேட்டரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலேட்டரில் போக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவுமே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கலெக்ஷன் இருந்தது. ஒரு சிலதெல்லாம் அழுக்காக கூட இருந்தது. நான் இப்போ பாய் பேபிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, கேர்ள் பேபிக்கு ஒரு ட்ரெஸ் அப்படின்னு 2 ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி கேர்ள் பேபிக்கு ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது வேணான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கிராண்டாக எடுக்கலாம் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ட்ரெஸ் எடுத்தோம். அது ஃபைனல் பண்ணியாச்சு. இப்போது பாய் பேபிக்காக ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாய் பேபி ட்ரெஸ் ஒன்று எடுக்க போனோம். ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணோம். அது ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லோரும் கைப்பட்டு அது கொஞ்சம் அழுக்கானாப்பில் இருந்தது. அதனால் நாங்கள் வேறு ட்ரெஸ் எடுத்துட்டோம். அதுவுமே சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே கோல்டும் விற்கிறாங்க, ஜுவல்ஸ் எல்லாம் விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. என் கல்யாணத்துக்கு இங்கே தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நான் பச்சையப்பா சில்க்ஸுக்கு போய் என் மனசுக்கு பிடிச்சாப்புல என் மனசுக்கு நிறைவாக ஒரு ட்ரெஸ்ஸு என் குழந்தைக்கு நான் என் காசு கொஞ்சம் எங்கள் மாமியார் காசு கொஞ்சம் நாங்கள் ட்ரெஸ் எடுக்கலாம். நம்ம காலையில் எதுக்கு கிளம்புந்து குட்டி பாப்பாவை பார்த்துட்டு வரத்துக்காக தான் கிளம்புனதே. திடீர்னு பிளான் மாற்றி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வாரமாக ஈரோடு போயிடுவார். அப்படின்றதுனால சரி உடனே எடுத்துலான்னு சொல்லிட்டு என் கையில் கொஞ்சம் காசு இருந்தது, எங்கள் மாமியார் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. 2 பேர் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். உண்மையிலே சொல்கிறேன், நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன். என் குழந்தையாக ஃபஸ்ட் டைம் என் கை காசும் கொஞ்சம் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த டயர்ட்லேயும் நைட்டு சமைச்சேன். நான் எக்ஸலேட்டர்லலாம் போயிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு தெளிவாக வீடியோ எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச அளவு நான் எடுத்திருக்கேன். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நிறைய ட்ரெஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அழகாக அந்த மேலே பொம்மை இருக்குது பாரு, அந்த பொம்மைக்கு போடுற ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக. ஆனால் நம்ம கீழே பார்க்குறப்ப அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பொம்மைக்கு போட்டுன்ற ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய லைட்டிங்கு, ஏசி நல்லா இருந்தது. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தேடி பிடிச்சி ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணியாச்சு. நிறைய குழந்தைங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. பெரியவங்கலேருந்து சிறியவர்கள் வரை எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது ட்ரெஸ்ஸு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நைட்டு வரப்போ பைக்கில் தான் வந்தேன் வேலூர். அங்கேருந்து பஸ்ஸில் வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம். இருட்டு பஸ்ஸில் அங்கேருந்து இந்த குட்டி பொண்ணை வச்சுக்கின்னு வரவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பாப்பா வச்சுக்கிட்டு பஸ்ஸில் இறந்துமே ஆரம்பிச்சிக்கினேன். அப்படி இப்படி சமாதானப்படுத்தி இறங்கி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவளுக்கு பால் கொடுத்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவளை விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி என்ன பண்ணுறது, சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக எக் ரைஸு, சாதம் வெடிச்சிருந்தேன், முட்டை கல்லாரி வச்சுருந்தேன். இது கூட சாப்பாடு வச்சு கல்லாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லாரி வச்சுட்டேன். சிம்பிளாக எக் ரைஸ் தான் எக் ரைஸ் செஞ்சு நைட் சாப்பிட்டு படுத்தாச்சு. மறுநாள் காலையில் புளி சாதமும் ஒயிட் ரைஸ், உருளைக்கிழங்கு மசாலா இது ரெண்டுத்தையும் செஞ்சு கொடுத்து அவர் அனுப்பிச்சிட்டு இதோடு ஒரு வாரம் கழிச்சு தான் அவர் வீட்டுக்கே வருவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பை பை. வேறு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.